ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு பொன்னி பச்சரிசியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பொன்னி பச்சரிசி வந்து 65 to 70 ருபீஸ் தான் வரும். பட் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். முன்னாடியெல்லாம் பொன்னி பச்சரிசியில் பிரியாணி மேக்ஸிமம் செய்வாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்துட்டு பாஸ்மதி, சீரக சம்பா அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் தான், பட் ரைஸ் மட்டும்தான் வேகிற டைம் மாறும். நம்ம வந்துட்டு நல்லா எலும்புள்ள மட்டன் எடுத்துக்கிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பண்ணுற மாதிரி ஆயில் கொஞ்சம் சூடாகணும். ஆயில் இந்த மாதிரி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே வந்து போட போகிறோம். இதெல்லாமே இந்த பட்டை லவங்கம்லாம் கொஞ்சம் வெடிக்கும். லைட்டாக வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் போடுறோம். ஆனியன் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணுங்க. அப்போ தான் அந்த பிரியாணியோட கலர் டேஸ்ட் எல்லாமே வரும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஆயிலில் நல்லா வதங்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா டொமேட்டோ, அது வந்து ஒரு 2 தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பேருக்குலாம் சமைக்கல, ஜஸ்ட் ஒரு 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். ஸோ ஆனியன் 2, டொமேட்டோ 2, ஒரு 4 பச்சை மிளகா. நம்ம உள்ளே இருக்க விதை எடுக்கிறதுனால 4 பச்சை மிளகா, விதையோடு போட்டிங்கன்னா 2 போதும். அண்ட் கொத்தமல்லி, புதினா இது வந்து நல்லா கிள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மிளகா பொடி, தனி மிளகாத்தூள் பெட்டர். தனி மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் கர்ட் போடுறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/4 லெமன் சைஸ் மட்டும் புளிஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா அந்த புளிப்பு வந்துடும். ஒரு 1.5 கை அளவுக்கு தான் மட்டன் வந்து நான் போடுறேன், அதுக்கு மேலே போடல. அது முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரைஸ் வந்து போட்டுடணும். கொதிச்சுட்டு ரைஸ் போட்டோம் அப்படின்னா விசில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக விடணும். ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்து பொன்னி பச்சரிசி. இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ரைஸ் வந்துட்டு 3 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் இந்த ரைஸை வந்து 4 விசில் விட்டாலும் குறையாது. இறக்கும்போது கொஞ்சம் கீ ஊற்றி இறக்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வரும், தனித்தனியாகவே வந்துடும். மட்டனுமே நல்லா வெந்துருச்சு. ரைஸ் வந்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு 6 hours விட்டுட்டு அதுக்கப்புறமா ரீஹீட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.